ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடிஎஸ் ஆப்பில் எப்படி நம்ம வந்துட்டு லோக்கல் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எக்ஸ்பிரஸ், மெயில், சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரி ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடிஎஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் ஒரு ஆப்ஷன் வரும். லாகின் ஆப்ஷனில் போய்ட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடி இருந்ததுன்னா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் அக்செப்ட் த யூடிஎஸ் அதை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ யூடிஎஸ் ஆப்பில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்குள்ளேருந்து புக் பண்ணிக்கலாம். நம்மளால் ஸ்டேஷன் உள்ளேருந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது, அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜேர்னி டிக்கெட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் புக்கிங், புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர்னு வரும். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பேப்பர்லெஸ் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பேப்பரில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் இதில் வழி காட்டும். எந்த வழியாக போக போகிறோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போது அடல்ட்டுன்ற இடத்துல எத்தனை பேர் போகிறீங்க அத்தனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைல்டு இருந்தால் சைல்டு, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டைப்பு, ஆர்டினரி ட்ரெயினா, மெயில் எக்ஸ்பிரஸா, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸா, அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஆர்டினரி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். புக் பண்ணிவிட்டு கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளாஸு, பேமெண்ட் டைப்பு யூபிஐ, டெபிட் கார்டு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு புக் டிக்கெட், இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இல்லை யூபிஐயில் பே பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங்கில் கூட பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூபிஐயில் பே பண்ணிக்கலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் யூபிஐ ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி டைரெக்டாக நம்ம பேடிஎம்மில் கூட பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பே யூஸிங் யுவர் யூபிஐ ஐடி, அதில் போய்ட்டு உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூபிஐ ஆப்பில் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். பேடிஎம் வருது. பேடிஎம் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் போயிடும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ டிக்கெட்டை நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கணும். யூடிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோ டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டிக்கெட் ஷோ ஆகிடும். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிக்கெட்டை வியூ பண்ணிக்கலாம். டிடிஆர் நம்மளை செக் பண்ணும்போது இதை வியூ பண்ணி நம்ம டிடிஆர் கிட்ட டிக்கெட் காட்டிட்டு நம்ம போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீசன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா சீசன் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே 2 ஆப்ஷன் இருக்குது. புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் அண்ட் புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர்னு வருது. நம்ம எப்போவுமே பேப்பர்லெஸில் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கொடுத்துட்டு
இஷ்யூ டிக்கெட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வழி கேட்குது, எந்த வழியாக போகிறீங்க, பீச் வழியா சென்ட்ரல் வழியா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சீசன் புக் பண்ணியிருக்கறதுனால எனக்கு காட்ட மாட்டேங்குது. நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு கேட்கும். ஆதார் கார்டு ஐடி நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, 3 months ஒன்ஸ் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கான டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். அதை செக் பண்ணி காட்டுறேன். அதுவும் வந்துட்டு ஷோ ஆப்ஷன் டிக்கெட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சீசன் டிக்கெட் ஷோ ஆகிடும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ட்ராவல். இப்போது விருதுநகர் டு சென்னை, மதுரை டு சென்னை அந்த மாதிரி நம்ம எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். அன்ரிசர்வ் டிக்கெட்டு இதில் புக் பண்ணிக்கலாம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜேர்னி டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரம் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டு ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் காட்டுது. நீங்கள் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரூட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணணும், அடல்ட் எத்தனை, சைல்டு எத்தனைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜேர்னி டைப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜேர்னி டைப் நார்மல் தான். ட்ரெயின் டைப்பு மெயிலு, எக்ஸ்ப்ரெஸ்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி காட்டுது இல்லையா. நீங்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு அன்ரிசர்வ் டிக்கெட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்லது. இந்த டிக்கெட்டை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எந்த ட்ரெயினில் வேணால் ஏறிக்கலாம், அன்ரிசர்வில் ஏறி ட்ராவல் பண்ணிக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டைப் வந்து யூபிஐ, டெபிட் கார்டு, ஜிபே அது மாதிரி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டோட்டல் ஃபேர் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டுது. புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். பேமெண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பே கொடுத்துடணும். பே கொடுத்தோன்னே இதில் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐ பேமெண்ட்டா, நெட் பேங்கிங்காக காட்டும். நம்ம யூபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணி யூபிஐ ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எதில் பேடிஎம்மில் பே பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனவுடனே உங்களோட டிக்கெட் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். இந்த டிக்கெட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ஆப்பில் வந்துட்டு ஷோ டிக்கெட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டிக்கெட் வந்துடும். இந்த டிக்கெட் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். டிடிஆர் வந்து செக் பண்ணும்போது நம்ம இந்த டிக்கெட்டை காட்டி ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து டிக்கெட் புக் பண்ணி இந்த ஆப் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது டிக்கெட் புக் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறதோ அந்த மாதிரி நம்மளால் அதை பண்ண முடியாது. அதனால் இந்த ஆப் வச்சு இதில் டிக்கெட் புக் பண்ணி போகிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.